ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோன்னா ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் என்னோடய வீடியோவில் நான் நிறைய ஹேர் பேக் போட்டு காமிச்சிருக்கேன். யாரெல்லாம் பார்த்தீங்க, யாரெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்கிறது தெரியல. கண்டிப்பாக இதை ஈஸியாக எடுத்துக்காதுங்க. ஹேர் ஃபால் பிரச்சனை இந்த ஜென்ரேஷனில் நிறையாவே இருக்குது. ஒவ்வொன்றா எனக்கு தெரிஞ்சதை வீட்டில் இருக்க சிம்பிள் பொருட்களை வச்சு நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கான உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஹேர் க்ரோத் நல்லா ஆகும். அந்த ஹேரோட டென்சிட்டியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதை ஒரு டைம் யூஸ் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெகுலராக ஏதோ ஒரு பேக் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். ஆயில் நல்லா அப்ளை பண்ணணும் நம்மளோட ஹேரில். அப்புறம் அது போக நல்லா ஹேர் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன சின்ன மெத்தடெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். என்னோடய ஹேரை பார்த்துருப்பீங்க. என்னோடய ஹேர் மாதிரி உங்கள் ஹேரும் நல்லா க்ரோத் ஆகணும்னா நீங்கள் நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு வீக்லி ஒன்ஸ் போடுவேன். ஒரு சில டைம் நம்மளால் முடியலன்னா 15 டேஸ்க்கு ஒன் டைம் போடுவேன். மந்த்லி ஒரு டைம்ஸாவது நான் கண்டிப்பாக ஒரு ஹேர் பேக் நான் யூஸ் பண்ணிடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னை மாதிரி ஹேர் நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரணும்னா நீங்கள் ஹேர் ஃபால்லேருந்து நம்ம விடுதலை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஹேர் பேக் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருங்க. அப்புறம் ஒரு மந்த்துக்கு ஒருக்கா ஒரு ஹேர் பேக்கை சேஞ்ச் பண்ணுங்கள். டெய்லி சேஞ்ச் பண்ணணும் அப்படி கிடையாது. நல்ல ஹேரில் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணணுன்னாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிரும். சீசனுக்கு ஏற்றபடி ஒரே ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ சம்மர் சீசன் சொல்கிறனால நம்ம குளிர்ச்சியானதெல்லாம் நம்ம ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கூலிங்கான பொருளாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே ரெய்னி சீசன் வந்துச்சுன்னா அதுக்கேற்றபடி பொருளை தான் யூஸ் பண்ணணும். அப்படி நான் ஒவ்வொன்றா நான் யூஸ் பண்ணுறதை உங்களுக்கு நான் வீடியோவாக அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு சேரும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ஹேர் பேக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மெயின் நீம் தான். நம்ம எதுக்காக இது ஹேர் பேக்னா, நம்ம தலையில் இருக்க பொடுகு பிரச்சனை, டேண்ட்ரஃப் நம்மளுக்கு நல்லா ரிலீஃப் ஆகணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சின்ன வெங்காயம். இதுவும் என்னது பண்ணும், நம்மளை தலையில் இருக்க பொடுகு, இந்த மாதிரி அரிப்பு, இந்த பிரச்சனைக்கு நல்ல இதாகும். புது முடி வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுபோக வெந்தயம். ஓகேவா? நான் வெந்தயத்து இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரைஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ரைஸ் வாட்டர் ரொம்ப முக்கியம். எப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி அதில் அந்த ரைஸ் வாட்டரில் இருக்குது. அந்த ரைஸ் வாட்டரை தான் நான் எடுத்து அந்த ரைஸ் வாட்டரில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன். ஓகேவா? வெந்தயம் ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று. எல்லா பேக்லேயுமே நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஹேர் பேக் போடலாம். இந்த ரைஸ் வாட்டர் என்ன பண்ணுன்னா, நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்ஃபை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அந்த ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீம் சொன்னல, பொடுகு பிரச்சனையிலேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். அதுபோக பொடுகு தொல்லைகள், இந்த மாதிரி இதில் கசப்பு தன்மை இருக்கிறனால நம்மளுக்கு தலையில் ஏற்படுற அரிப்பு, இச்சிங், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கரி லீஃபை சொல்லவே தேவை கிடையாது. கரி லீஃப் ரொம்ப நமக்கு ஹேர் கருப்பாக நல்லா அடர்த்தியாக நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு கரி லீஃப் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதை நம்ம பச்சையாகவும் சாப்பிட்டுக்கலாம், இப்படி அரைச்சி பேக் போடலாம். இந்த மாதிரி எப்படி எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம். இப்படி ஈஸியாக நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கிற ஈஸியான பொருட்களை வச்சு நம்ம இன்றைக்கி பேக் போட போகிறோம். பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் நான் கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். வேப்பிலையை சேர்த்துக்கிறேன். வேப்பிலை. நெக்ஸ்ட்டு கறி லீஃப் எடுத்துக்கிறேன். அந்த கறி லீஃபையும் கழுவி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நான் அந்த ரைஸ் வாட்டர் ஊற்றி, நான் எந்த தண்ணி ஊற்றலை, நல்லா ரைஸ் வாட்டரை ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நான் கறி லீஃபையும்
வேப்பிலையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன். 4-5 சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, ரொம்ப குளிர்ச்சியானது. இந்த சம்மர் சீசனில் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நம்மளுடைய எப்படி சொல்கிறது, சூடெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகும், தலையில் இருக்க ஹீட் எல்லாம். ஓகேவா, வெந்தயமும் அதே மாதிரி தான். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். திரும்ப வந்து நான் வெந்தயத்தை சேர்த்துக்க போகிறேன். தண்ணியை வந்து வடிகட்டி வச்சுட்டேன், நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து வெந்தயத்தை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வரேன். இப்போ பாருங்கள், வெந்தயம், கறி லீஃப், வேப்பிலை, சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அந்த என்ன சொல்ல வடி தண்ணி வச்சு அரிசி தண்ணியை வச்சு நான் அரைச்சிருக்கிறேன். ஓகேவா, இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் பேக் வந்து நம்ம ஹேரு நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு. ஓகேவா, இது நான் வந்து நல்லா வடிகட்டிக்க போகிறேன். ஏன்னா இப்படியே அப்ளை பண்ணால் குளிக்கும்போது ரொம்ப அந்த இது வந்து ஒட்டிக்கும், காஞ்சிரும். அதனால் வந்து நம்மளுக்கு குளிக்க கொஞ்சம் ஹேரை வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். லிக்விட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், லிக்விடாக எடுத்துட்டேன். நல்லா ஜெல்லு மாதிரி நல்லா இருக்குது. இது இப்போ நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கறி லீஃபு, வேப்பிலை, வெந்தயம், சின்ன வெங்காயம் அதை வந்து நான் வந்து எதில் அரைச்சிருக்கேன்னா நம்ம ரைஸ் வாட்டரில் தான் அரைச்சிருக்கேன். அரைக்கிறதுலாம் உங்களுக்கு வீடியோ நான் போட்டுருந்தேன், பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்னோடய ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்கேல்ஃபில் நல்லா படுற அளவுக்கு அந்த வாட்டரை மட்டும் எடுத்து நான் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. பார்த்தீங்களா, நல்லா கொலன்னு இருக்குது. இது வந்து நல்லா நம்ம ஸ்கேல்ஃபில் வந்து நல்லா போகும்போது நம்ம ஸ்கேல்ஃப் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ரூட்லேருந்தே நம்ம வந்து ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த ரைஸ் வாட்டர் நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து இதை வந்து ஒரு 1/2 hour எனக்கு வந்து அந்த சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இல்லைனால 1/2 hour நான் வச்சு ஊற வச்சுட்டு நான் என்னோட ஹேரை வாஷ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 15 minutes மட்டும் வைங்க. ஓகேவா, நல்லா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லது ஒரு மந்த்லி 2 times வந்து இந்த நீம் வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்ம தலையில் பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. அரிப்பு நல்லா ஏற்படும், பார்த்திங்கன்னா அந்த அரிப்பு வராது. பேன் தொல்லைகள் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம தலையில் அடிக்கடி கை வச்சு பேன்றது நம்ம தலையில் அடிக்கடி கை வச்சு சொறிவோம். அதனால ஹேர் டேமேஜ் ஆகும். அது போக நம்ம என்ன இப்போ யூஸ் பண்ணி ரைஸ் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சைனாக இருக்கிறதுக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம ஹேர் வந்து நீளமாக நம்மளுக்கு க்ரோத் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஒவ்வொரு ஹேர் பேக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த இது உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருந்தால் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு வீடியோ கூட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.